சொல்லுவா எனக்கு வந்து எனக்கு வந்து சொல்றது முதல்ல கேட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் தேவையில்லாம அவங்களை பத்தி நான் சொல்லல. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக தான் அதுல இருந்து எடுத்து சொல்றேன். சொன்னாரு யாராவது என் காது மிதிச்சாக்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பூச்சி காட்டுக்குள்ள ஷூட்டிங் நடக்கும்போது பூச்சி கடிச்சு தெரியும். பிகாஸ் நோ சென்சேஷன். அவருக்கு முதுகு தண்டி ஆபரேஷன் பண்றதுக்கு இடமில்லைன்னு டாக்டர் கையே வச்சுட்டாங்க. அவ்வளவு இடத்துலயும் ஆபரேஷன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு முறை இந்த பக்கமா ஓபன் பண்ணி இட் ஹஸ் டு பி டன் ஹியர். பட் இந்த பக்கமா ஓபன் பண்ணி this way they go through inside and they did a surgery here at the back of his neck, which is a very very critical surgery which was performed by a very great neurologist. அப்ப அவர் சொன்ன போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட்ல அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஜித், நீங்க வந்து ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லா இன்ஃப்ளேம் ஆயிடும், உங்களால பேச முடியாது, உங்களால ஒரு வார்த்தை பேச முடியாது. ஸோ டோன்ட் ட்ரை டு ஸ்பீக், லெட் தி இன்ஃப்ளமேஷன் கோ டவுன், தென் யூ கேன் ட்ரை ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டோன்ட் கெட் அப் ஃப்ரம் யுவர் பெட். எந்திரிக்கிறதுல ஒரு சின்ன அசைவு கூட சர்ஜரி பண்ணிக்கிறதுனால இட் வில் பிரிங் இஷ்யூஸ், அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க. பட் அஜித் தன்னம்பிக்கையின் மறுபெயர். நீங்க நம்ப மாட்டீங்க, அடுத்த நாளே பெட்ல இருந்து எந்திரிச்சு கழுத்துல வந்து ஒரு சின்ன ஒரு அதை கட்டிட்டு கார்ல வந்து டப்பிங் தியேட்டர்ல வந்து உட்கார்ந்து ஒரு படத்துக்கு டப்பிங் பேசினார் அஜித்.